எல்லாருக்கும் முதல்ல வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அரசன் படத்தோட ஷூட்டிங் ஸ்பாட் ஃபோட்டோ வந்து இப்போ ரிலீஸ் ஆகிருக்கு. இந்த படத்தை பற்றியும் இந்த படத்தோட அப்டேட்டை பற்றியும் இந்த வீடியோ நம்ம டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணுவோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலுக்கு புதுசாக இருந்தால் அந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனோட கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம அரசன் வந்து நம்ம வெற்றிமாறன் டைரக்ஷனில் நம்ம சிலம்பரசன் வந்து லீட் ரோலில் ப்ளே பண்ணியிருக்காங்க. இந்த படத்தில் நம்ம அனிருத் அவர்கள் மியூசிக் பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த படம் வந்து ஒரு செட்டு போட்டு வந்து எடுத்துக்கிட்டு இருக்காங்க சென்னையில். குறிப்பாக திருவள்ளூர்னு அந்த பஸ்ஸோட ஸ்டில்லோட நம்ம வெற்றிமாறன் அவர்களோட நம்ம சமுத்திரக்கனி இருக்கிற மாதிரியான ஷூட்டிங் ஸ்பாட் ஃபோட்டோ வந்து இப்போ ரிலீஸ் ஆகிருக்கு. இதே மாதிரி சரத்து அவர்களும் வந்து விஜய் டிவி சரத்து அவர்களும் வந்து இந்த படத்தில் இருக்கிறதுனால அவரும் வந்து ஒரு வீடியோவை வந்து அவரோட சோசியல் மீடியாவில் வந்து ஷேர் பண்ணியிருக்காரு. அவரும் இந்த ஷெடியூலில் வந்து கலந்துக்கிட்டதாக தெரியுது. ஏற்கனவே வந்து இந்த படத்தோட ஒரு வேறு லெவலில் ஷூட்டிங் ஸ்பாட் ஃபோட்டோவில் நம்ம ஆண்ட்ரியா, சமுத்திரக்கனி, அப்புறம் கிஷோர், அப்புறம் வந்து அந்த படத்தில் நடித்த ஒரு முக்கியமான ஆர்டிஸ்ட் ஃபுல்லாக வந்து அங்கே கலந்துக்கிட்டு இருந்தாங்க. அப்போயே வந்து ஒரு வேறு லெவல் ஹைப் வந்து க்ரியேட் ஆச்சு. குறிப்பாக வந்து இந்த படம் வந்து என்னதான் வந்து வடசென்னையோட யூனிவர்ஸ்குள்ளேருந்து வந்திருந்தாலும் அந்த கேரக்டர் இந்த மேஜர் ரோலில் ப்ளே பண்ணுமா இல்லையான்னு சரியாக தெரியலை. ஏன்னா இந்த படம் வந்து அந்த வடசென்னை உலகத்தில் பேரலாக நடக்கிற ஒரு ஸ்டோரியாக தான் வந்து நம்ம வெற்றிமாறன் அவர்கள் எடுக்க போகிறதா சொல்லியிருந்தாங்க. இப்போ அந்த கேரக்டர் ஒரு ஆளாக வந்து உள்ளவே வர ஆரம்பிச்சிட்டாங்க. குறிப்பாக தனுஷ் அவர்கள்ட்டையும் வந்து டேட் கேட்டிருக்கிறதாகவும் அறிவிப்பு வந்து வந்துக்கிட்டு இருக்கு. கண்டிப்பாக வந்து ஒரு வேறு லெவல் பிளாஸ்ட் மூவியாக இந்த படம் வந்து தீபாவளிக்கு வந்து லான்ச் பண்ண போகிறதா தெரியுது. இப்போ இந்த படத்தோட ஷூட்டிங் வந்து ஒரு ஃபுல் ஃப்ளெஜ்டாக நடந்துக்கிட்டு இருக்கு. குறிப்பாக வந்து இந்த படத்தோட ஷூட்டிங் ஃபுல்லாகவே நைட்டில் வந்து அதிகமாக வந்து எடுத்துக்கிட்டு இருக்கிறதா தெரியுது. நம்ம வடசென்னை படம் பார்த்துருந்தீங்கன்னா என்னதான் வந்து நிறைய சீக்வன்ஸ் டேல எடுத்திருந்தாலும் ஜெயில்லையும் அதே மாதிரி நைட்டில் உள்ள அந்த சீக்வன்ஸ் தான் வந்து நிறையா இருக்கும். குறிப்பாக வந்து பழனியை கொள்றதா இருக்கட்டும், அதே மாதிரி கடைசியில் வந்து அவங்க அந்த பேசிட்டு வர சீக்வன்ஸில் அவங்க கடைசியில் அந்த ஃபைட் சீக்வன்ஸ் எல்லாமே வந்து நைட்டில் தான் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி தான் ராஜனோட நிறைய சீன்ஸ் நைட்லேயே தான் இருக்கும். அதே மாதிரி இந்த படத்தில் ஃபுல் வந்து நைட் சீக்வன்ஸில் நிறையா பிளான் பண்ணியிருக்கிறதா தெரியுது. இந்த படத்தோட அனௌன்ஸ்மெண்ட் வீடியோ அந்த டீசர்லேயே வந்து காலையில் கோர்ட்லேயும் அதே மாதிரி அவரோட ஸ்டோரி சொல்ல அந்த நைட்டு ட்ராப்லேயும் தான் காமிச்சிருந்தாங்க. அதனால் வந்து இந்த படத்தில் வந்து நைட் சீக்வன்ஸ் கைதி மாதிரி ஒரு வேறு லெவல் நைட் சீக்வன்ஸ் கண்டிப்பாக நம்ம எதிர்பார்க்கலாம். ஒரு ஃபுல் ஃப்ளெஜ்டான ஒரு கமர்ஷியல் மூவிக்கு ஏற்ற மாதிரி ஒரு நல்ல ஸ்க்ரீன் பிளேயோட நம்ம வெற்றிமாறன் இந்த படத்தை வந்து உருவாக்கிறதா தெரியுது. இந்த படத்தோட கதையை அவர் முன்னாடியே வச்சுருந்தாலும் அந்த கேரக்டர்லேருந்து வடசென்னை யூனிவர்ஸ்குள்ளே கொண்டு வந்து அந்த சீக்வன்ஸ் வேறு லெவலில் இருக்க போது கண்டிப்பாக வந்து தமிழ் சினிமாவில் அடுத்து வந்து ஒரு ப்ராமிசிங்கான மூவினா அது வந்து இந்த அரசன் தான். இந்த அரசனுக்கு எல்லோரும் வந்து எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க. குறிப்பாக வந்து சிலம்பரசன் ஃபேன்ஸ்லாம் இந்த படத்துக்கு வேறு லெவல் ட்ரீட்லாம் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க. உங்களோட காம்பினேஷனில் என்ன மாதிரி வந்து அவுட்புட் கிடைக்க போது நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். நீங்கள் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த படத்தோட ஷூட்டிங் ஸ்பாட் ஃபோட்டோஸ் எப்படி இருந்தது? இந்த படத்துக்கு உங்களுக்கு என்ன மாதிரி எக்ஸ்பெக்டேஷன் இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த சேனல் புதுசாக தான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.